தொழிலை கவனி, நிதானம் கூடும். எண்ணங்களை கவனி, வாழ்வில் வெற்றிகள் கூடும். அப்படிங்கிற ஒரு இந்த கோட்டும் நமக்கு நம்ம அறிவுதல் நம்ம நம்ம வந்து நம்ம கவனிக்கணும். நம்மள நாமே கவனிச்சுக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம். மீ டூ வி. அடுத்தது வந்து நான் ஒரு தனி ஆளு. இப்போ வந்து நான் தலைவனா மாறணும்னா, இந்த மீங்கிறது வியா மாறணும். எப்படி? இதோ பாருங்க. வி ஆர் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம மாறணும். மேல மீயா இருக்கு. அது கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் அதாவது தண்ணீல ரிஃப்ளெக்ட் பட்டதுன்னா, கீழ வியா மாறுது பாருங்க. ஸோ, நான் அப்படிங்கிறது போய், நாம அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏத்த மாரி நம்ம சில விஷயங்கள செய்யணும். தலைவனா மாறுறதுக்கு இது 2வது ஸ்டெப்பு. அப்போ அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் என்ன? அடுத்தவர்களுக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத உணர்ந்து, அவங்களுக்கும் சேர்த்து சில விஷயங்கள நம்ம அ போராடி ஜெயிச்சு குடுக்குறோம் இல்லைங்களா? அதுதான். நாயகன்ங்கிற திரைப்படம் வந்து வித்தியாசமா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது ஒரு டானோட கதை. இருந்தாலும் அந்த டானோட கதைய வந்து அந்த நெகட்டிவ் சைட் மட்டும் சொல்லாம, அந்த டானோட பாசிட்டிவ் சைட மட்டும் சொல்றாங்க. அவன் ஏன் டான் ஆனான்? அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய மக்களுக்கு வந்து இல்லாத வசதி இருந்து என்னங்க பிரயோஜனம்? நம்ம நெறைய வண்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி வைப்பாரு. ஸோ, நான் அப்படிங்கிறது போய் அந்த தன்னுடைய பகுதியில வாழக்கூடிய மக்களுக்காக சில சேவைகள செய்ய ஆரம்பிக்கிறச்சே தான் அவர் தலைவரா மாறுறாரு அப்படிங்கிறது அந்த படத்துல நமக்கு பார்த்த காட்சிகள். நான் ஏன் நாயகன சொல்றேன்னா, இப்போ 1987ல வந்து அந்த படம் வந்து இப்ப திரும்ப இன்னும் ஒரு 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 1 1/2 மாசத்துல ரிலீஸ் ஆகுது. கமல்ஹாசனோட பர்த்டே அன்னைக்கு திரும்ப ரிலீஸ் பண்றாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணி. ஸோ மீ டூ வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரிமெம்பர் டீம் சரண்டர் த மீ ஃபார் த வி. ஏன்னா நமக்கு சில அ இது இருக்கும். நமக்குன்னு சில ஒரு என்ன சொல்றது? நான் வந்து வெளியில எங்கேயும் போய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா டீமோட போறச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் டிஜிஎம் கணேசன் 2 பேர். நாங்க 2 பேரும் வந்து ஒரு புரோகிராம வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். ஆர்கனைஸ் பண்ற சமயத்துல எல்லாம் லஞ்சுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த மாரி சமயத்துல நாங்க அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கச்ச அங்கேருந்து வந்தாரு கணேசன். "என்ன உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க நம்ம தான் போய் சர்வ் பண்ணணும்." நம்ம அந்த மாரிலாம் பார்க்கக்கூடாது. வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சுட்டு போனாரு. அழைச்சுட்டு போய் அங்க வந்திருந்த அத்தன பேருக்கும் நாங்க எல்லாம் சர்வ் பண்ணோம். ஃபுட் சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, "ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு. "இல்லைங்க இனிமே தான்" அப்படின்னோனே, "நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாருக்கு சாப்பாடு சர்வ் பண்ணோமோ, திரும்ப அவங்க வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. ஸோ அந்த நல்ல விஷயத்த நான் கணேசன்ட்ட இருந்து எப்படி கத்துக்கிட்டேன்னா, நம்ம அப்படியே உட்காராம, நம்ம தான் ஆர்கனைஸ் பண்றோம். அதான் போடுறதுக்கு இருக்காங்களே, அவங்களே போய் வாங்கிக்கிறாங்களே எதுக்கு அப்படிங்கிறது இல்லாம, அவர் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாரு பாருங்களேன். அதுலருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நான் தனி மனிதனா இருக்கிறச்ச எனக்குன்னு ஒரு வட்டம் வச்சிருப்பேன். அதெல்லாம் இல்லாம, ஒரு குழுக்குள்ள போறச்ச அதுக்கேத்த மாரி என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த தான் பார்த்தேன். மீ டூ வி அப்படிங்கிறது. நான், நீ என்று சொல்லும்பொழுது உதடுகள் ஒட்டாது. நாம் என்று சொல்லும் பொழுதுதான் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு நம்ம கலைஞர் சொன்ன ஒரு விஷயம் கூட நான் அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸுல எழுதி நான் பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து ஆப்ட்டான ஒரு விஷயம் தான். அடுத்தது டெலிகேஷன். எல்லா வேலையும் நம்மளே செய்யக்கூடாதுங்க. சில வேலைகள சிலர்ட்ட பிரிச்சு குடுக்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இதுக்கு குறள்ல பார்க்கறச்ச, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற ஒரு குறள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு காரியத்த ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து, அதற்கு பிறகே அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். எல்லாத்தையும் நம்மளே தலையில எடுத்து போட்டுக்காம, அந்தந்த விஷயங்கள அவங்களுக்குன்னு பிரிச்சு குடுத்துடணும். உதாரணமா ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரோட வேலை என்ன? பந்த வந்து இப்ப அப்படியே அந்த வேலை தானே தவிர்த்து, பவுலிங் அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. ஸோ அவருக்கு என்ன இது டியூட்டி இருக்கோ, அத மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். ஃபீல்ட் செட் பண்றது வந்து கேப்டனோட கைடன்ஸ்ல பவுலர் வந்து அவருக்கு ஏத்த மாரி செட் பண்ணிப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் சில வேலைகள பிரிச்சு குடுக்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அவங்கள அந்த இதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனா எல்லாருக்கும் அந்த எல்லா வேலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் குடுக்கணும். நீங்க நெறைய பேங்க்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க்ல கேஷியரா உட்கார்ந்திருக்கிறவரு அதே இடத்துல இருக்க மாட்டாரு. மாறிட்டே இருப்பாரு. ஒரு நாள் கேஷியரா இருப்பாரு.
அடுத்த நான் 1 மாசம் ஃபுல்லா கேஷ்ல உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்திருப்பாரு. அது என்னோட ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்கள எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாரி பண்றச்ச என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு நல்ல லீடரா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். டி.என். சேஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தமிழ்நாடு பஸ் டிரான்ஸ்போர்ட் இதுவா இருந்தப்போ, பஸ் ஓட்ட கத்துக்கிட்டாரு. அப்புறம் டிக்கெட் எப்படி குடுக்குறதுங்கிறத கத்துக்கிட்டாரு. அவங்க அப்பதான் அவங்க அந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய நெளிவு சுளிவு தெரியும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறது தெரியுங்கிறதுக்காக, அவர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்றாரு. ஸோ டெலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதையும் நம்ம ப்ராப்பரா பண்றச்சே, ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த வேலை அப்படின்னு சொல்றச்சே என்ன ஆகும்னா, அவங்க அந்த வேலைய மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. If you want to do few small things right, do them yourself. If you want to do great things and make a big impact, learn to delegate. இத பார்க்கறச்சே எனக்கு நம்ம வாஜ்பாய் காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் வந்து யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து இந்த அணு ஆயுத ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து பேச அனுப்பிச்சாங்க பாருங்க. அதுதான் பார்க்கிறேன். ஒரு சரியான ஆள கரெக்ட்டா செலக்ட் பண்ணி சரியா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சாங்கல்ல. இவர் வந்து இந்தியாவோட வாய்ஸ ஒரு ஆப்போசிஷன் லீடர் வா மூலமா அத காமிச்ச விஷயம் இந்த விதம் இருக்கு பாருங்க. அங்கதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தெரியுதுங்க. நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் நம்ம ஒரு கண்ட்ரிய ரெப்ரசன்ட் பண்றச்சே கண்ட்ரியோட விஷயங்கள் தெரிஞ்ச கரெக்ட்டான ஒரு ஆள செலக்ட் பண்ணி அனுப்பணும்னு நெனச்சாங்கல்ல. அதுதான் டெலிகேஷன். அந்த டெலிகேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். உதாரணமா ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பேங்க்ல முதல்ல வரக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப்பரா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெருக்கிடுவாங்க. பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் தேதியெல்லாம் கிழிச்சுட்டு, தண்ணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கு அடுத்த ஆளுங்க வரவங்க, அ வந்து அதுக்கப்புறம் அந்த அந்த வேலைய திரும்ப கன்டின்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வேலைய முடிக்கிறச்ச, "அப்பா! இன்னைக்கு என் வேலைய முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு வேலை நல்லபடியா அமையட்டும்னு" ஒரு ஒரு சின்ன மனசுல ஒரு எண்ணத்தோட அவங்க அந்த வேலைய முடிச்சாங்கன்னா, அடுத்து வரவங்க அத பார்ப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்க போறீங்க, தேதியே கிழிக்காம இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், பார்த்தா உங்களுக்கு கடுப்பு வராது. அந்த நிறுவனத்தோட உங்களுக்கு வந்து ஒரு வியாபார தொடர்பு வச்சுக்கணும்னா கொஞ்சம் யோசிப்போம். என்னடா தேதிய கூட கிழிக்க மாட்டேன்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல கேட்போம் நம்ம. ஏங்க தேதி கிழிக்கல அப்படின்னோனே, தேதி கிழிக்கிறவங்க வரல சார். அதனால தான் அப்படின்னு. அதுக்காக அப்படியே விட்டுருவாங்களா? அப்ப இன்னொரு ஆள டெலிகேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல டெலிகேட் பண்றதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். அது நம்ம கண்டிப்பா லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தாங்க அல்டிமேட் லீடர். எப்படி? நம்ம அல்டிமேட் லீடரா இருக்கிறவரு, கீழ இருந்து அடுத்தவங்களுக்கு தூக்கி விட்டு அவங்கள ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தேவையான ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு துணிவையும், ஒரு உற்சாகத்தையும் தொடர்ந்து குடுத்துட்டே இருந்தா, அவருடைய அந்த தன்னம்பிக்கையிலயும், தைரியத்திலயும் அடுத்தவங்க நிச்சயமா அவங்க வேலைய சிறப்பா செய்வாங்கங்கிறத பார்க்கிறோம். ஒரு லீடரா இருக்கிறவர் வந்து முதல்ல என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஹி ஷுட் ஹேவ் நல்ல ஒரு அருமையான இது இருக்கணும். துணிவு இருக்கணும். அந்த துணிவு இருந்து, அந்த துணிவ அடுத்தவங்களுக்கும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா நான் இங்க பார்க்கிறேன். ஸோ அந்த மாரி அந்த துணிவ அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அடுத்தவங்களுக்கு தேவையான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அடுத்தவங்களுக்கு தேவையான அந்த மோட்டிவேஷன், அடுத்தவங்களுக்கு தேவையான அந்த ஒரு எந்தூசியாசம் கம்ப்ளீட்டா குடுத்துட்டாங்கன்னா, அவரு ஒரு நல்ல தலைவரா மாறிடுவார். ஸோ a leader is best when people barely know he exists. When his work is done, his aim is fulfilled, they will say, "We did it ourselves." எப்பயுமே தலைவர்ங்கிறவர் வந்து பொறுப்ப நான் தான் முடிச்சேன்னு சொல்ல மாட்டாரு. இவங்க தாங்க முடிச்சாங்க. இவங்க இல்லன்னா நான் இல்லைங்க. அப்படின்னு அடுத்தவர்களுக்கு அந்த முழு கிரெடிட்டையும் குடுக்கிறவர் தான் ஒரு உண்மையான தலைவரா நம்ம இங்க பார்க்கிறோம். இவர் நிச்சயமா ஒரு நல்ல தலைவர் தான். "Let us sacrifice our todays so that our children can have a better tomorrow" அப்படின்னு சொன்னார் பாருங்க. இவர் வந்து அந்த அணு ஆயுத இதுல முதல்ல வந்து ஃபெயில்யூர் ஆனப்போ, இவருடைய பாஸ் போய் இல்ல, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த தப்ப ஒத்துக்கிட்டாரு. அடுத்த தடவ அவங்க ஜெயிச்சப்போ அதே தலைவர் வந்து நீ போய் சொல்லு. யூ டேக் த கிரெடிட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு.
ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பா நமக்கு தேவை. அதே மாதிரி தோனி அப்படிங்கிறவர் இவரை தலைன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆக்சுவலா சௌரவ் கங்குலி வந்து ஒரு மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாரு. அப்போ அந்த மேட்ச்ல அவர் கேப்டன் இல்ல. கங்குலி தான் கேப்டன். ஐ மீன் இவர் தான் நம்ம தோனி தான் கேப்டன். அப்ப என்ன பண்றாரு, கடைசி செஷன வந்து அவர லீட் பண்ண சொல்றாரு. நீங்க கேப்டனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த பொறுப்ப குடுத்து அவர இது பண்ணி அந்த மேட்ச் ஜெயிச்சு, அவர உள்ள அழைச்சுட்டு வரச்சு எல்லாரும் அந்த பேட்ட அப்படி தூக்கி காமிச்சு, அவருக்கு ஒரு அருமையான ஒரு செண்ட் ஆஃப் குடுத்தாங்க. ஸோ அடுத்தவர்கள ஊக்குவிக்கிறதுல தோனியோட பங்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ இவரும் ஒரு நல்ல தலைவர்ங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது காமராஜர். மக்களோட நலன்ல அக்கறை கொண்டவர் இவர். தமிழ்நாட்ட பத்தி கம்ப்ளீட்டா நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு, எந்தெந்த இடத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து, அவர் எடுத்த முயற்சியினால தான் இன்னைக்கு திருச்சியில அந்த பெல் ஃபேக்டரி இருக்கு. அவர் வந்து மனசு வச்சதுனால தான் நெறைய பாலிடெக்னிக்ஸ், அதாவது பசங்களுக்கு வந்து வெறும் ப டிகிரி மட்டும் பத்தாது, பாலிடெக்னிக்கும் நெறைய வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவரும் இவர்தான். ஸோ தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்கள செஞ்ச இவங்க 3 பேருமே வந்து அல்டிமேட் லீடர்ஸ்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அததான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில இட்ஸ் கரேஜ் தட் ரைசஸ் த பிளட் ஆஃப் லைஃப் டு கிரிம்சன் ஸ்ப்ளெண்டர். லைஃப் லிவ் பேர்லி அண்ட் பிரசன்ட் அ பிரேவ் ஃப்ரண்ட் டு அட்வர்சிட்டி. நம்ம மனசுல நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, நல்லா தள்ளி வச்சுட்டு ஐ எம் தேர் டு ஃபைட் அவுட் அப்படிங்கிற தைரியத்தோட யார் பேசுறாங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல தலைவரா இருப்பாங்கங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ நம்ம பார்த்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனாலிசிஸ், மீ டு வி, டெலிகேட், பி த அல்டிமேட் லீடர் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸ்ல கரெக்டா ஏறிட்டோம்னா, இந்த 4 விஷயங்கள் இருந்தோம்னா நம்ம எல்லாருமே நல்ல தலைவர்களா மாற முடியும் அப்படிங்கிறதுனாலையும், அதனாலதான் இந்த 4 பேருக்கு நன்றி அப்படிங்கிற தலைப்பிலையும் நம்ம இந்த விஷயங்களை பார்த்தோம். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ், மீ டு பி, டெலிகேட், பி அன் அல்டிமேட் லீடர் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களை அடையறதுக்கு நம்மளும் வாழ்க்கையில ஒவ்வொரு முயற்சிகளா செஞ்சுட்டு வருவோம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே தலைவர்கள் தான். வெங்கட்ராமன் ஒரு தலைவர் தான். ஏன்னா நிறைய மாணவர்களை வந்து உருவாக்குறாரு. தேன்மொழி மேடம் மாணவர்களை மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃபையும் வந்து அடுத்த லெவலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாபு நாராயணன். ஸோ எல்லாருமே தலைவர்களா மாறுறதுக்கு இந்த 4 விஷயங்களை செஞ்சா போறோம் அப்படிங்கறத சொல்லி, இவர் தான் அந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தர். அந்த புஸ்தகம் அகைன் த ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் டு மெனி அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை நம்ம இங்க ரிவ்யூவா பார்த்தோம். வித் திஸ் ஐ கன்க்ளூட் த செஷன் அண்ட் ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க்யூ. ஹலோ. குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வந்து இந்த மீட் அப்படின்ற காமிக்கிறதும் அந்த டெலிகேஷன் அப்படின்னு காமிச்ச அந்த இதுவும் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சார். அதுவும் தவிர நீங்க சொன்ன ஆரம்பத்திலேயே அந்த சொன்ன இது வந்து நிறைய தகவல்களோட ஆரம்பிச்ச இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முடிக்கும் போது ஏன் தேவை அப்படின்னு சொல்லி அல்டிமேட் லீடர்ஸ் எப்படி உருவாகுறாங்க, அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்றது போது ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்க காமிச்ச விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தேதி கிழிக்கிறதா இருக்கட்டும், அந்த தேதி கிழிக்கும் போது அந்த நாள் எப்படி எல்லாருக்கும் இனிமையான நாளா தொடங்கும் அப்படிங்கறத நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க கருத்து சார். அவங்க சாதாரணமா வேலை செய்யறது இல்ல, பெரிய ஒரு மாற்றத்துக்கான இதை அவங்க விதைக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. தேர் ஆல்சோ அல்டிமேட் லீடர்ன்றது அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப அருமையான செஷன் சார் இன்னைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க பேச கேட்கும்போது இன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஆக்டிவா ஃபுல் எனர்ஜி வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேன்மொழி மேடம். தேன்மொழி மேடம். ஆமா, உங்க வாய்ஸ் கேட்கல மேடம். கோகுல்நாத் மலேசியால தான் இருக்கீங்களா? ஆமா சார், அங்கதான் சார் இருக்கேன். ஓகே ஓகே. லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்களோ? நீங்க அந்த இது ரெக்கார்டிங் போறச்சே தான் வந்தீங்கல்ல?
ஆமா நான் தான் அப்ப இனிஷியேட் பண்றது தான் உள்ள வந்தேன் சார். எனக்கு இங்க ஒய்ஃபை ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால கனெக்ட் பண்ண முடியல. அதை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்ப சித்திக்கு வைஃபை ப்ராப்ளம். நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வைஃப் ப்ராப்ளமா? சொல்லுங்க மேடம். அவங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருது. கோகுல், உங்களுடைய ஃபீட்பேக். சார் அந்த ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த டெலிகேஷன்றதை வந்து ரொம்ப இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன் சார். பேசிக்கலி இந்த டெலிகேஷன்ற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவும் இருக்கும். ஒரு ஒர்க்கை கொடுத்து செஞ்சிருந்தா செஞ்சிருவேன், இவனுக்கு பிரிச்சு கொடு அப்படின்றப்பதான் வி ஸ்ட்ரகிள் சார். ஸோ அதுதான் இன்னும் ஒரு லேர்னிங் ஃபேஸ்லேயே போயிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே, குட் குட். தர்மி மேடம் இப்ப பேசலாம். Sir, I'm coming through my cell phone இப்போ. ஓகே ஓகே, சொல்லுங்க மேடம். Sir, it was a very good session. 4 பேருக்கு நன்றிங்கிறது கரெக்டான அந்த கரெக்டரோட நீங்க சொல்லியிருக்கிறீங்க சார். டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது நான் ரொம்ப நாளா நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, ஏன் இது பிரிச்சு கொடுத்தா என்ன இந்த வேலைய அப்படின்னு. இப்போ பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னோட சபார்டினேட்ஸ் வந்து தனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, நம்ம அந்த வேலையை நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அண்ட் தே ஃபீல் தியர் இம்பார்ட்டன்ஸ் இன் ரன்னிங் தி இன்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ சார். நான் எப்போ டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சேனோ எனக்கும் கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் தே ஆர் ஆல்சோ ஹாப்பி டூயிங் ஒர்க். தேங்க்யூ சார். நமக்கு அந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? நம்ம பண்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கவலையும் தான் அவங்க டெலிகேட் பண்றதுல ஒரு தடையா இருக்கும். அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அவங்க எப்படி பண்ண. இன்ஃபேக்ட் சில பேர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணிருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால டேக் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட பொறுப்புகளை கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க எல்லாம் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிருக்கிறீங்க, அதுதான் பெரிய விஷயம். அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஹிடன் பொட்டன்ஷியல்ஸை வெளியில எடுத்துட்டு வந்திருக்கீங்க. யூ ஆர் அ ட்ரூ லீடர். தேங்க்யூ சார். இன்னொன்னு மீட் வீன்னு ஒன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா ஆமா. பெரும்பாலும் நான் என்ன ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாலும் ஆன்லைன்ல தானே ஒருத்தர் கேட்கறது எல்லாத்துக்கும் கேட்கறதுன்னு சொல்லிட்டு எல்லா பாலிடெக்னிக்குமே அந்த லிங்க் நான் கொடுத்துருவேன். They will come and listen. Good good. Thank you sir. Thank you madam. Thank you. கோகுல், வேற யாரா இருக்காங்களா? அவ்வளவுதான் சார், வேற யாரும் இல்லைங்க சார். Thank you. All the best. Have a good weekend. Thank you sir. Thank you sir. Thank you so much sir. Thank you sir.